வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 22ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு அருமையான தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி எப்படிலாம் சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு கலந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம சிறப்பான முறையில் அந்த செய்தித்தாள்களை நல்லா படித்து அதிலிருந்து தேவையான விஷயங்களை நல்லபடியாக கொடுத்துட்ருக்குறோம். அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், ஏன் இன்டர்வியூவில் கூட நம்மளுடைய நடப்பு செய்தியிலேருந்து ஒரு சில கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக நடப்பு செய்தியில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் இனி வரும் எல்லா தேர்வுகளுக்கும். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மே 22ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். வழக்கம் போல் அந்த மே 22 என்ன முக்கிய தினங்கள் இருக்குது அதை நம்ம பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கான தனி அமைச்சகம். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ஒரு தனி அமைச்சகத்தை எந்த மாநிலம் உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் முதல் முறையாக அந்த அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுக்கு யார் அமைச்சர் அப்படிங்கிற செய்தியை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆப், ஒரு அப்ளிகேஷன், சரி, ஒரு செயலி. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா குடிமக்கள் மேடை, அதாவது மை வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்லையும் ஒரு திட்டம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்புடைய முக்கியமான செய்திகள், அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம். அதை முன்னிட்டு ஒரு சிறப்பு செய்திகளை நம்ம எக்ஸாமுக்காக நம்ம தேவையான விஷயங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு அமைப்பு செபி அமைப்பு. அந்த செபி அமைப்பை பற்றி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அடுத்து இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். மக்களை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாட்களும் முக்கியமானது, விட்டுறாதீங்க இனிமேல். சரியா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகளில் இதை ஞாபகம் வச்சு இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நோட்ஸில் கொடுக்கல, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. மே 22ஆம் தேதி சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம். சரி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் அப்படிங்கிறது மே 22ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து இந்தியாவின் விடிவெளி என்று அழைக்கப்படும் திரு ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு நாட்களையும் சில தலைவரோட பேர் செய்திகள் வரும்போது, சரியா, நம்ம அவங்கள பற்றி லைட்டாக நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான முதல் செய்தி, இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கான தனி அமைச்சகம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு பார்த்தோன்னா கேரளாவில் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ்நாடு நியூஸ் ஒன்று பார்த்துடலாம். ஓகேவா? பாருங்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்காகவே, சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமாக ஒரு புதிய அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. ஜோசப் விஜய் அவர்கள் 17வது சட்டப்பேரவையோட முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, இவருடைய அரசானது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்காகவே தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இதனுடைய முதல் அமைச்சராக, சரி, முதலமைச்சர் கிடையாது, ஃபஸ்ட்டு, ஓகேவா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான மினிஸ்டராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டுள்ளவர் திரு ஆர் குமார் அவர்கள். குமார் அவர்கள் வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான செய்தியாக இருக்குது, கவனம் பார்த்துங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அதே செய்தி இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், இந்தியாவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கான தனி அமைச்சகம், பிரத்யேக அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ள மாநிலம் கேரளா. சரியா? கேரளாவின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் திரு சதீசன் அவர்கள். இவருடைய அந்த ஆட்சிக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவிலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு தனி மினிஸ்ட்ரி உருவாக்கியிருக்கிறாங்க. என்னுடைய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் கே குஞ்சாலி குட்டி அவர்கள். சரியா? பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. அடுத்து போலாமா? அடுத்து வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆப், ஒரு செயலி. வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு லட்சிய திட்டம். கன்னியாகுமரியில் அவருடைய கட்சிக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது இதை அறிவிச்சிருந்திருக்காங்க. இதை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால கண்டிப்பாக அவங்க ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள், அறிவிப்புகள், மொபைல் செயலிகள் எல்லாமே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள். இந்த வெற்றி தமிழகம் சூப்பர் ஆப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமை, ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து குடிமக்கள் சேவைகளும் இதில் ஒருங்கிணைக்கப்படும். அந்த சேவை, இந்த சேவை, அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் தனித்தனியாக வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு அலைய வேண்டியது கிடையாது. இந்த வெற்றி தமிழகம் சூப்பர் ஆப்புங்கிற ஆப் மூலமாகவே எல்லா சேவைகளையும் ஒருங்கிணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்க முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறது. இதனால் தேவையில்லாத அந்த கால தாமதம், லஞ்சம், இந்த பிரச்சனை இருக்காது. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிமே சொல்லியிருக்கிறாங்க. பேரை பார்த்துக்கோங்க, வெற்றி தமிழகம் சூப்பர் ஆப். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி
அதனுடன் தொடர்புடைய இன்னொரு முக்கியமானது பாருங்க, குடிமக்கள் மேடை. சரியா, மை வெற்றி தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு சொல்லி பாருங்க, மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும், சரியா, மாநில அரசுகளின் திட்டங்கள் தொடர்பாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும், கொள்கைகளுக்கு வாக்களிக்கவும், அரசின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யவும் இது வழிவகை செய்கிறது. சரிங்களா, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம நிறைய வாட்டி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மை கவ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மற்றும் செயலி இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா, மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அந்த மை கவ் அப்படிங்கிற செயலி. பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை, மத்திய அரசு கொண்டு வர புதிய சட்டங்கள் திட்டங்கள் எதுவாக இருக்கட்டும், மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக, அரசிடம் தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது பேர் தான் மை கவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே குடிமக்கள் மேடை அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அரசு தொடங்க போகிறோம் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் போனஸ் கேள்வி நிறைய வாட்டி கேட்டாச்சு, சொல்ல பார்க்கலாம். மை கவ் போர்ட்டல் அல்லது செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா, கூகுளில் பார்க்காம ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள், அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நான் போனஸ் கேள்வி சூப்பர் சஸ் கேள்வியிலே 2-3 வாட்டி கேட்டாச்சு. சரிங்களா, ஓகே சரி. இதில் என்ன சொல்லிக்கன்னு சொல்லி பாருங்கள், மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சரிங்களா தெரிவிக்கலாம் இதன் மூலமாக. அதே மாதிரி ஒரு மனுவிற்கு சரியா 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்கள் பெறப்பட்டால் அந்த மனுவிற்கு தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக பதிலளிப்பது கட்டாயமாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனு அதில் 10,000 கையொப்பம் சரி பொதுமக்களின் கையெழுத்து இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேரடியாக பதிலளிக்க வேண்டும், அது கட்டாயம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுவே 5 லட்சம் கையொப்பம் சரியா 5 lakhs அதில் சிக்னேச்சர் இருந்து அப்படின்னா அதில் சமர்ப்பிக்கப்படும் அந்த மனுக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முறைப்படி விவாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான இதுதான், நல்ல நடவடிக்கை. அடுத்தபடியாக போலாமா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சி கால முக்கியமான செய்திகள். சரியா, ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவின் 6வது பிரதமராக பொறுப்பேற்றாங்க. எப்போ வரைக்கும்? 1984 1989 வரைக்கும். சரி, இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டது அக்டோபர் 31, 1984. அவருடைய படுகொலைக்கு பிறகு சரிங்களா இந்தியாவின் அடுத்த புதிய பிரதமராக 6வது பிரதமராக பொறுப்பேற்றவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஓகேவா, அவங்க படைத்த ஒரு சில சாதனைகள் பாருங்கள். 40 வயதில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. இதன் மூலம் இந்தியாவோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற சாதனை படைத்துள்ளார் ராஜீவ்காந்தி அவர்கள். ஓகேவா, அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்டது. 1985 கொண்டு வந்திருப்பாங்க கட்சி தாவல் தடை சட்டம், மறந்துடாதீங்க, நிறைய எக்ஸாம்பிள் இது கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமானது 1986 சரியா 2வது தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, 1968 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதுக்கு மாற்றாக 2வது தேசிய கல்விக் கொள்கை 1986, தேர்டு பார்த்தீங்கன்னா 2020 ஜூலை 29, மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்தபடியாக அதே 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. டிசம்பர் 24, 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றிருப்பாங்க. இந்த டிசம்பர் 24 இந்தியாவில் தேசிய நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம். அடுத்து 1988 பாருங்கள், 1988 2வது தேசிய காடுகள் கொள்கை இயற்றப்பட்டது. சரியா, அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. இந்தியாவில் முதல் முறையாக தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1952. 2வது தேசிய காடுகள் கொள்கை 1988, மறந்துடாதீங்க. இந்த 2வது தேசிய காடுகள் கொள்கையின் முக்கியமான இலக்கு 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருக்க மொத்த நிலப்பரப்பில் 1/3 அல்லது 3% எதாக இருக்க வேண்டும்? மரங்களும் காடுகளும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும். 33%, மறந்துடாதீங்க. அந்த டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டது 1988 செகண்ட் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. ராஜீவ்காந்தி அவர்கள் பேரில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டு ஞாபகம் வச்சோம். ஓகேவா, அடுத்து 18 வயதான இளைஞர்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் திருத்தத்தை 1988 கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதே மாதிரி இந்தியாவில் தொழில் புரட்சியாக இருக்கலாம், அதோட முக்கியமான ஒரு கீவேர்டில் மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், தொழில்நுட்ப புரட்சி. என்னமா, டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுலேருந்து நிறைய தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்படி நிறைய சாதனை படைத்த ராஜீவ்காந்தி அவர்கள் மே 21, 1991 சரியா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் போது ஓகேவா மனித வெடிகுண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். இவர் உயிரிழந்த அந்த படுகொலை செய்யப்பட்ட மே 21ஆம் தேதி இந்தியாவில் ஆண்டுதோறும் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா, ஸ்ரீபெரும்புதூரில் அவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல ராஜீவ்காந்தி நினைவிடம் அப்படிங்கிற பேரில் ஒரு மெமோரியல் இருக்குது. அதே சமயத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த டெல்லியில் இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீர் பூமி, மறந்துடாதீங்க. சரி, வீர் பூமி சக்தி ஸ்தலம் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அம்மையார் சமாதி இருக்கிற இடத்தோட பேர். இங்கே பார்த்தீங்கன்னா வீர் பூமி, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்வ தொடர்பாக பல்வேறு கமிட்டிஸ் உருவாக்கியிருந்தாங்க. அதில் முக்கியமானது பாருங்கள், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வர்மா கமிட்டி, சரி, JS வர்மா கமிட்டி, அடுத்து MG ஜெயின் கமிட்டி,
அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஐயோட சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக இருந்தவர் கார்த்திகேயன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை தொடர்பான முக்கியமான அந்த கமிட்டிஸ் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செபி அமைப்பு. சரியா? செபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் சொல்லுவாங்க. இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாக சொல்கிறேன் செபி அமைப்பு. செபி அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1988. கொஞ்சம் முன்னாடி செகண்ட் ஃபாரஸ்ட் பாலிசி பார்த்தோம்ல, அதே வருஷம் தான் செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது. செபி சட்டம் கொண்டு வரப்பட்ட வருஷம் 1992. அதன்படி இந்த செபி அமைப்பானது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்ட வருஷம் ஏப்ரல் 12, 1992. மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த செபி அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. மகாராஷ்டிராவின் மும்பையில் இருக்குது. இதே மும்பையில் தான் தேசிய பங்குச்சந்தை, ஆசிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த மும்பை பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்களே பிஎஸ்சி, அது வந்துட்டு 1875 உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்சி உருவாக்கப்பட்ட வருஷம் 1875. ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்எஸ்சின்னு சொல்கிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1992 உருவாக்குனாங்க. அதே 1992 தான் செபி அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, இந்த வார்த்தையை பார்த்தோம். இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் செபி. இந்த செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. துகின் காந்த பாண்டே. சரி, துகின் காந்த பாண்டே மறக்காதீங்க. ஓகேவா? செபி அமைப்பானது ஒரு தலைவரை கொண்டிருக்கும், ப்ளஸ் 8 உறுப்பினர் இருப்பாங்க. மொத்தம் 9 நபர்களை கொண்ட 9 உறுப்பினர்களை கொண்டது செபி அமைப்பு. ஒரு தலைவர், 8 மெம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தலைவர் இந்திய மத்திய அரசினால் நியமிக்கப்படுகிறார் தலைவர் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த 9 உறுப்பினர்களில் 2 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகளாக இருப்பாங்க. ஒரு உறுப்பினர் பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பரிந்துரைக்கும் அதிகாரி இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 5 உறுப்பினர்கள் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படும் மற்ற உறுப்பினர்களாக இருப்பாங்க. 1+8 மொத்தம் 9. ஞாபகம் வச்சுக்கோங்க. செபி அமைப்பு இருக்குது. சரிங்களா? இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். டுடேஸ் சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். நம்பர் 1, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும்? சரியா? இது வந்து அடிக்கடி கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பான்னு எனக்கு தோணுது, விட்டுறாதீங்க. அடுத்து செபி சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது? அடுத்து செபி அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? வித்தியாசம் இருக்குது, கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். 4th ஒன், செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? 5th ஒன், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் என்ன தினமாக இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது மற்றும் இறுதி கேள்வி, இந்தியாவிலே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுக்கான தனி அமைச்சகத்தை உருவாக்கிய முதல் மாநிலம் எது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லபடியாக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் நோட்ஸ்லாம் பிடிச்சிட்டோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நடுவில் கேட்குற கேள்விகள், இறுதியாக கேட்குற சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பதில்கள் சொல்லுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.